ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ரொமான்டிக்கான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷனும் வரும். கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம டெய்லி பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. அவள் அதிகமாக குளிச்சதால நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஒருத்த மேலே போயிட்டு மோதிடுறா. அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் நம்ம கதையினுடைய ஹீரோ. அவனை பார்த்ததுமே வந்து நம்ம ஹீரோனே அவங்ககிட்ட போயிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி அவனை வந்து ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அந்த சுச்சுவேஷனில் 2 பேரும் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. அப்போ வந்து ஹீரோனி வந்து யோசிக்கிறா, இவர் தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பிரசிடென்ட் இல்லைன்னு இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி 2 பேரும் வந்து அன்றைக்கி நைட் இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஹீரோனி அங்கே இல்லைன்னவே ஷாக் ஆகிறான். ஏன்னா ஹீரோனி வந்து யாருக்குன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு தடவி பார்த்துட்டு யோசிக்கிறான், நீ எவ்வளோ தூரம் ஓடினாலும் ஒரு நாள் கண்டிப்பாக என்கிட்ட நீ வருவ, அவ்வளோ நாளைக்கு வந்து நீ என்ன பண்ணுவ நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோவுடைய கம்பெனி தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு மீட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோனி வந்து ஒரு டிசைனரு. அவள் வேறு கம்பெனியில் வந்து வேலை பார்த்தாலும் இந்த புதுசாக வந்து பண்ண டிசைன் வந்து இந்த ப்ரெசென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கு வந்திருப்பா. எல்லாரும் வந்து அந்த டிசைன் வந்து கவனமாக பார்க்குறாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே கிளம்புறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனி வந்து வெளியே போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சி நிறுத்துறான். அதுக்கு ஹீரோனி கிட்ட கேட்குறான், நீ எதுக்கு என்னை இவ்வளோ அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினியா, நீங்கள் ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு பதிலாக வந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், அதனால வந்து நம்ம 2 பேருக்கும் கணக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, என்னை சாதாரண மனுஷன் நினச்சிட்டியா, என்னை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நீ நினைக்காத, நான் மற்றவங்க மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதுக்கு ஹீரோயினியா, நடந்தெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அதை மறந்துட்டு நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி மனசில் என்னன்னா, அவன் வேறு ஒருத்தனை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அவன் பாய் ஃப்ரெண்டு பேர் வந்து குஸ்டன். அவங்க படிக்கிற காலத்திலிருந்தே ஹீரோனிக்கு வந்து அவன் மேலே ஒரு க்ரஷ்ஷு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ அவன் கழுத்தில் இருந்த அந்த லவ் பட் மார்க்கை வந்து ஃபோட்டோ எடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கார இருந்துக்கிட்டே கேட்குறான், நான் என்னடா உன்னுடைய ஃபோட்டோவை ஏன் இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்குன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இது எனக்கு ரொம்பவே முக்கியம், நான் விரும்புகிற அந்த பொண்ணை கண்டுபிடிக்க இது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். அதை கேட்டால் அவன் ஃப்ரெண்டுக்காரன் சிரிச்சுக்கிட்டே, அடப்பாவே உண்மையாகவே நீ என் காதில் விழுந்துட்டு போலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளப்புக்கு தான் போகிறாங்க. கிளப்பில் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஃப்ரெண்டு கூட ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வெளியே வரான். அப்போ தான் வந்து அங்கே ஹீரோனியும் அவனுடைய ஃப்ரெண்டுக்காரையும் சேர்ந்து வந்திருக்கிறத வந்து பார்க்குறான். அப்போ வந்து அதே நேரத்தில் நம்ம ஹீரோனியும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட காலேஜ் டைமில் இருந்த நீ வந்து அந்த குஸ்டனை வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனால் வந்து அவனை ஒரு நாள் கூட காதலிக்கவே இல்லையடின்னு சொல்கிறான். இது எல்லாமே பக்கத்தில் இருந்த நம்ம ஹீரோ வந்து கேட்டுடுறான். அப்போ தான் வந்து ஹீரோனிக்கு ஒருத்த மேலே லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். ஆனால் அது ஒன் சைடு லவ்னு புரிஞ்சு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட தான் போகிறான். ஹீரோயின் ஃபுல் போதில் இருக்கிறதுனால ஹீரோ வந்து அவளை சேஃபாக தூக்கிட்டு காரில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். அவளை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான், நாளைக்கு மார்னிங் வந்து நீ என் மூஞ்சில் முழிக்கிறப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம ஹீரோனி கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஐயோ நேற்று இவர் கூட தான் இருந்துட்டோமா சொல்லிட்டு பதறி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு ரிலாக்ஸ், நேற்று நமக்குள்ளே எதுவுமே நடக்கலை, நீ தேவையில்லாமல் ஓவராக யோசிக்காதுன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயினி இன்னும் வெக்கப்பட்டுக்கிட்டே என் கையை விடுங்க, நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன், இனிமேல் வந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா, நீ உன்னுடைய பொறுப்பில் இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறியா, அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனி வந்து பதறி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ எந்த பொறுப்பும் ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, என்கிட்ட ஒரு சின்ன ஆசை இருக்குது, நீ வந்து 3 தடவை மட்டும் என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடு, அதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோனியா, இவ்வளோ தானே இவருடைய ஆசை, 3 தடவை சேர்ந்து டின்னர் சாப்பிட்டா மட்டும் போதுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை அவளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறா. அதுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கார இருந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறா, இதில் என்னடி தப்பு இருக்குது, நீ இத்தனை வருஷமாக வந்து அந்த கொஸ்டினை லவ் பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனால் அவன் வந்து ஒரு நாள் கூட உனக்கு காதலிக்கவே இல்லை, இன்னும் எதுக்கு நீ அவனை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்காக 4 வருஷம் காத்திருந்தா அதுவே போதும், உன்னுடைய மொத்த வாழ்க்கையும் வீணாக்காத, உன்னை உண்மையாகவே மதிக்கிற ஒருத்தனுக்காக நீ ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி ஹீரோனை வந்து யோசிக்க வைக்கிறா. அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஹீரோனி வீட்டில் இருந்தப்போ திடீர்னு அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வேறு யாருக்கிட்டையும் இல்லை, அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான். அந்த மெசேஜில் நாளைக்கு வந்து நான் அவனை நேரில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம ஹீரோனியை அவனுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண போகிறான். ஆனால் வந்து அவன் பேசுகிற பேச்சு நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இப்போ வந்து வேலை பார்க்குற கம்பெனி எனக்கு சுத்தமாக பிடிக்கல,
உனக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்பவே கம்மி, நீ இந்த ஃபீல்டில் வந்து பெரிய அளவுக்கு வந்து முன்னேறும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை, அதனால வேலையை விட்டுட்டு வீட்டிலே இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோனி மனசே ஒடிஞ்சு போகிற மாதிரி ஆகிப்போகுது. அவளுடைய ஆசை கனவு எல்லாமே வந்து இவன் மதிக்கவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுக்கிறா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹீரோனி வேற ஒரு ஆள் கூட இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்ததுமே உடனே வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் ஹீரோக்கு அனுப்புகிறான். டே உன்னுடைய வருங்கால ஒய்ஃப் வந்து இப்போ ஒருத்தங்க கூட இருக்கா, சீக்கிரமாக இங்கே வாடான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப, அதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா ரெஸ்டாரண்ட்டுக்கு வேகமாக ஓடி வரான். ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கார இருந்துக்கிட்டு டே அவசரப்படாத, இங்கே கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோ, இங்கே நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு ஒரு ஐடியா வந்து யோசிக்கிறான். அவன் அங்கே வந்ததே வேறு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக மாதிரி நடிச்சுக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக ஹீரோனி உக்காந்துருக்க கேபினுக்கே போகிறான். அப்போ ஹீரோனியை பார்த்துட்டு அட ஜியாங்க நீங்கள் என்ன பண்ணுற, என்ன ஒரு கோயின்சிடென்ட், நம்ம 2 பேரும் வந்து கிளைண்ட்டை பார்க்க தான் வந்தோமா சொல்லிட்டு சாதாரணமாக பேச ஆரம்பிக்க, இதெல்லாம் பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கார இருந்துக்கிட்டு இவன் தான் லின் கம்பெனியோடைய ஓனரா, இவங்க எப்படி வந்தான், ஹீரோனிக்கு இவங்க 2 பேருக்கு என்ன சம்மந்தம் சொல்லிட்டு அவன் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் ஆமாம் மிஸ்டர் ஜியாங் எனக்கு நல்லாவே தெரியும், அவள் வந்து வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் எங்கள் கம்பெனிக்காக ஒரு டிசைன் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனி ஆமாம் அது உண்மைதான் சொல்லிட்டு சமாளிக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு மிஸ்டர் ஜியாங் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஃப்ரீடம் டைம் போலன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து ஆமாம் சார் இன்னைக்கு நான் வந்து லீவ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு சரி அப்படின்னா நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் 2 பேரும் அமைதியாக பேசிக்கோங்க, இந்த டின்னருக்கான பில்லு எல்லாமே நானே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி நடிக்கிறான். ஆனால் உண்மையிலே வந்து அவன் அங்கேருந்து போகலை, ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க ஒரு படகுல போயிட்டு அமைதியாக உக்காந்து ஹீரோனியை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து அவன் ஃப்ரெண்டுக்காரடா இவ்வளோ அவசரமாக ஓடி வந்தேன், இப்போ தூரத்தில் உக்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லி கேட்குறான். அவன்லாம் என்னுடைய லெவலுக்கு ஈக்குவலே கிடையாது, எப்பவுமே வந்து அவன் ஹீரோனி என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் வந்து அவன் பாய் ஃப்ரெண்டுக்கார ஹீரோனி கிட்ட நீ தனியாக வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இன்னும் சில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொடியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோனி மட்டும் தனியாக நின்றுக்கிட்டே இருப்பா. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வா உன் வீட்டுக்கு போயிட்டு நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடணும்னு சொல்கிறான். ஹீரோனையும் வேறு வழியே இல்லாமல் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ சுற்றி பார்த்துக்கிட்டே உன் வீடு ரொம்ப அழகாக இருக்குது, சரி சீக்கிரம் ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வான்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு கேட்குறான். அதை கேட்ட நம்ம ஹீரோனியா மனசுக்குள்ளே என்னடா இது ஒரு லவ்வர் மாதிரி நம்மளை அதிகாரம் பண்ணுறானே சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து டைனிங் டேபிள் போயிட்டு உக்காடுறான். நம்ம ஹீரோனி வந்து லூடஸ் வந்து செஞ்சு எடுத்து போயிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி எடுத்து வைக்கிறான். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவன் மனசில் போகிறது வேற, இவன் எப்போ சாப்பிட்டு கிளம்புவானு சொல்லிட்டு அவள் யோசிக்கிட்டே இருப்பாள். அதுக்கு ஹீரோ வந்து அமைதியாக சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உடனே ஹீரோனி வந்து அந்த பவுலெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு கிச்சனுக்கு போகிறா. அப்போ நம்ம ஹீரோவா கொஞ்ச நேரம் வந்து அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோனி இருந்துக்கிட்டு நீங்கள் கேட்ட மாதிரியே நான் என் கையில் சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டேன், ஸோ நான் கொடுத்த வாக்கும் நிறைவேறிச்சு, இப்போ நீங்கள் சாப்பிட்டாச்சு இல்லை அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் வந்து சாமான கழுவணும்னு சொல்கிறா. அதை கேட்ட நம்ம ஹீரோவா வேறு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக எரிஞ்சு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோனி வந்து அந்த சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறா. ஹீரோ ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டு ஹீரோனிக்கு வந்து தூக்கமே வரல. தூங்கினாலும் வந்து கனவுல வந்து ஹீரோ வந்து வந்துக்கிட்டே இருப்பான். அவன் கூட அன்றைக்கி நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணது வந்து நினச்சியே கனவுல மறுபடியும் வந்து பார்க்குறா. திடீர்னு எழுந்து உக்காஞ்சி என்ன இது என் கனவுல கூட இவன் தான் வரணும்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறா. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் ஒன்றும் இப்போவே இல்லை ரொம்ப நாளாகவே மனசார விரும்புகிறேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ அவனுடைய கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறான். அங்கே வேலையெல்லாம் சரியாக நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காகவே வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே தூரத்தில் நம்ம ஹீரோனி வேலை செய்கிறத வந்து கவனிக்கிறான். அவள் ஒவ்வொரு வேலையும் ரொம்ப பொறுப்பாக நுணுக்கமாக பார்த்து வேலை செய்கிறத பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறான். அப்போ நம்ம ஹீரோனி வந்து அங்கே இருந்த ஸ்டாப்புக்கிட்டே இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து இந்த லைட்டு மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறா. அவள் சொன்னதுமே ஐடியா எல்லாருக்கும் பிடிச்சி போகுது. அந்த நிமிஷமே நம்ம ஹீரோக்கு ஹீரோனி மேலே வந்து லவ் வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா இருந்துக்கிட்டு குடும்ப பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் எங்களுடைய விருப்பமும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து வெளியே போயிடுறான். அப்போ அவனுடைய ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு பாஸ் காரில் இந்த இயரிங் பாக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதை திறந்து பார்த்து நம்ம ஹீரோ வந்து இது வந்து ஹீரோனுடைய இயரிங்காக இருக்குமோ சொல்லிட்டு நினைக்கிறான். உடனே ஹீரோனிக்கு கால் பண்ணி
விஷயத்த சொல்கிறா. உடனே ஹீரோனி பதறி போயிட்டு, பாஸ் இது என்னுடைய அம்மா வந்து கடைசியாக ஞாபகம் சின்னமாக வச்சுருக்கேன், தயவு செஞ்சு அது என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோவா வேணும்னா என் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வா, அப்போ வந்து இந்த இயரிங்கை வாங்கிக்கோன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா ஞாபகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஹீரோ வீட்டுக்கு வந்து போகிறா. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவள் கையை பிடிச்சி அவன் பக்கம் இழுக்க பார்க்குறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டே, தயவு செஞ்சு என்னை இனிமேல் இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க, அந்த இயரிங் பாஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோவா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை வந்து க்ளோஸ் ஆக பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து ஏன் என்னை பார்த்தாலே இவ்வளோ தூரமாக ஓடுறேன், நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு உனக்கே தெரியாதா, மனசில் இருந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனி வந்து திடீர்னு கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அதனால நம்ம ஹீரோனிக்கு செம கோவம் வந்துடுது. நீங்கள் ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு அவளுடைய இயரிங் வாங்கிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுவா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோனி ஆஃபீஸில் எனக்கு கொஞ்சம் லீவு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவளோட மேனேஜர் வந்து இந்த ப்ராஜெக்டோட டிசைனர் நீ தானே, இன்னைக்கு மீட்டிங்கில் நீ தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால லீவெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோனி வந்து சொல்கிறா, இல்லை எனக்கு கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. ஆனால் ஹீரோனிக்கு பதிலாக அவளுடைய சீனியர் இந்த ப்ராஜெக்ட் வந்து மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோவும் உக்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் வந்து ப்ராஜெக்டுக்காக வரல, நம்ம ஹீரோனி ஒரு முறையாச்சும் பார்க்கலான்ற ஆசைக்காக தான் வந்திருப்பான். அவள் வரலன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப கோவப்படுறான். அந்த மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து வெளியே போயிடுறான். அது ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோனி வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பாள். வீட்டு வாசலில் வந்து நம்ம ஹீரோ பார்த்த உடனே நம்ம ஹீரோனி வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோனி கதவை மூடலான்னு சொல்லிட்டு பார்ப்பா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கதவை பிடிச்சிக்கிட்டு, எதுக்கு இப்படி என்ன தவிக்க வைக்கிற, என்னை அவாய்ட் பண்ணணுன்னு தான் நீ வந்து ப்ராஜெக்டை உன் சீனியர்கிட்ட கொடுத்துட்டியா, எதை இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோனி இருந்துக்கிட்டு நமக்குள்ள ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது, நீ பெரிய கம்பெனியோட ஓனர், நான் வந்து ஒரு சாதாரண டிசைனர், நம்ம 2 பேர் வந்து இனிமேல் மீட் பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ விடாமல் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பாக இருந்து சேர்ந்து வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மனசில் இருந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோனி கழுத்தில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனி வந்து செம கோவம் வருது. அவளுடைய வந்து கோவப்படுறத பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அவன் வந்து தப்பாக நடந்துக்கிறோமோ சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே சாரி, நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோனி மட்டும் அமைதியாக வருத்தமாக இருப்பாள். ஏன்னா வந்து அன்றைக்கி நாள் வந்து அவங்க அம்மாவுடைய நினைவு நாள், அதனால வந்து அன்றைக்கி அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்டுருப்பாள். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறா. அப்போ திடீர்னு பார்த்து ஒரு பைக்கு வேகமாக வந்து அவன் மேலே மோதிடுது. தப்பு எல்லாமே அந்த பைக் ஓட்டுற மேலே தான். அவன் வந்து ஹீரோனியை திட்டிட்டு கண்ணு தெரியாதா, பாசெல்லாம் நடக்க தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அந்த ஆக்சிடென்ட்டில் நம்ம ஹீரோனிக்கு காலில் வந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவளோட கையில் கூட பலமாக அடிபட்டு வலியோடு அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோனி வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை பிடிச்சிக்கிட்டே அழுகுறா. அம்மா எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க, நீங்கள் இருந்திருந்தால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அழுகுறா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கார இருந்துக்கிட்டு, ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ குடிக்கிறியா, நீ ஒன்றிலே வந்து அவளை ரொம்ப லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு சோகமாக, நான் அவள் வந்து மனசார காதலிக்கிறேன், ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, என்னை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே அவளோட வேலையை வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்பச்சிட்டான்னு சொல்கிறா. அப்போ வந்து திடீர்னு அவன் ஃப்ரெண்டுக்கார இருந்துக்கிட்டு அந்த ஜியாங்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு சொல்கிறான். அதுக்கு ஏற்றதுமே நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் ஸ்ட்ரைட்டாக ஹீரோனி வீட்டுக்கே கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோனி காலில் காயம் இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ வந்து பதறி போயிடுறான். உடனே வந்து அவளை மெதுவாக தூக்கி சோஃபா மேலே உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து கவலையாக, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, காலில் இவ்வளோ காயம் இருக்குது, இதை பற்றி என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது அவளோட காலை பார்த்துட்டு, டாக்டர்கிட்ட போனியா, சரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தியான்னு சொல்லிட்டு அக்கறையாக விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ வலி எப்படி இருக்குது, இன்னும் ரொம்ப வலிக்குதா, வேணும்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளோட கட்டு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மருந்து போட்டுக்கிட்டே மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வந்து இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் வந்து ஹீரோ அவள் சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்காம அமைதியாக காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் இப்படிப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் முதல்ல என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனி, எனக்கு காயம் பட்ட அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்னை பற்றி எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க, அவசியம் இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவா, அப்படியெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட சரி, நீ வந்து எத்தையும் யோசிக்காமல் உனக்காக நானே சமைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போவான். அதுக்குள்ளே அவனுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் இன்னும் 2-3 நாளைக்கு இவ வீட்டில் தான் இருப்பேன், எனக்கு வந்து தேவையான துணியெல்லாம் கொண்டு வந்துட்டு ஆஃபீஸ் வேலையை நீயே பார்த்துக்கணும்னு சொல்லிடுறான். அந்த முடிவு வந்து ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ வந்து அவளே மெதுவாக எழுப்பி டைனிங் டேபிள் உட்கார வைக்கிறான். அவனே வந்து சூப்பு சமைச்சு கொண்டு வந்து, இதை குடிச்சு உன் உடம்பு சீக்கிரமாக சரியாயிடும், நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அக்கறையாக சொல்கிறான். ஹீரோ வந்து இப்படி கவனிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோனி இருந்துக்கிட்டு அவனே பார்த்துக்கிட்டே இருப்பான். இது ஒரு வீடு மாதிரி இல்லை, இது ஃபேமிலி கூட
கூட சேர்ந்து வாழற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளை மெதுவாக தூக்கிக்கிட்டு போயிட்டு பெட் மேலே படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது, நீ பெட்டில் தூங்கு, நான் வெளியே போய் சோபாவில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம் கதவை மூடிட்டு வெளியே போயிடுவான். அதே நேரத்தில் ரூமில் இருந்த பழைய ஆல்பம் வந்து ஹீரோ கண்ணில் படுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோனி அம்மா அப்பா வந்து ஃபோட்டோலாம் இருக்கும். அப்போ வந்து ஹீரோனுடைய பழைய க்ரஷ்ஷு அந்த கொஸ்டன் தான் இருந்த ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஜெல்ஸாகுது. கோவத்தில் வந்து அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஒரு பக்கம் மடித்து வச்சுட்டு அந்த ஆல்பத்துலேயே வச்சுடுவான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் எழுந்து பார்த்தா வீடெல்லாம் க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஹீரோ தான் செஞ்சு வச்சுருப்பான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூக்கத்தில் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருப்பா. அம்மா என்னை விட்டு போகாதீங்க அம்மா அம்மா சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து உடனே வந்து சோபாவில் இருந்து எழுஞ்சி அவளோட ரூமுக்கு தான் போயிருப்பான். ஹீரோயின் வந்து பயத்தில் வந்து நடுங்கிறத பார்த்து அவனுக்கு வந்து எல்லாமே புரியுது. நான் அவளோட வீட்டுக்கு வந்த நாள்லேயே வந்து அவளுடைய அம்மாவோடைய நினைவு நாள், அந்த நாளில் வந்து நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தப்பு எல்லாமே உணர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோனி உடம்பு ஃபுல்லாக குணமாயிடுது. அவள் வந்து அமைதியாக அம்மாவுடைய ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு உக்காஞ்சிக்கிட்டு இருப்பாள். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ உள்ளே வந்து இப்போ வந்து உன் உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சு, எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்காத, கொஞ்சம் வெளியே போயிட்டு காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு பாசமாக சொல்லுவான். நம்ம ஹீரோனியை பார்த்து நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன், நான் உன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கணும், தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கூடன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். அங்கே ஒரு அழகான டான்ஸ் ப்ரோக்ராம் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பா. நம்ம ஹீரோவா உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்னு ரொம்ப பிடிக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால வந்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்த்து உங்களுடைய அம்மா வந்து ஆசை நிறைவேற மாதிரி இருக்கும், மேலிருந்து உன்னை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறான். அந்த வார்த்தை கேட்டவே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு மனசு ரொம்பவே சந்தோஷப்படுது. அந்த சம்பவத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கேட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் உன்னோடய சேர்ந்து நல்லா வாழ்வேன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் வருது. அது அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு கால் பண்ணுறான். உடனே ஹீரோ அந்த ஃபோனை வாங்கி இனிமேல் இவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, இனிமேல் அவளுக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணாதுன்னு சொல்லிடுறான். அந்த வார்த்தை கேட்டு நம்ம ஹீரோனி வந்து ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அவளை பார்த்து இனிமேல் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் உன் கூட இருக்கேன் சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பழைய விஷயம் தான் ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த பாய் ஃப்ரெண்டு அம்மாக்காரி இருந்துக்கிட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருப்பா. என் பையன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான், உன்னுடைய ஃபேமிலி வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது, உன்னுடைய அம்மா வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து அவள் உயிரிடவே இல்லை, உன் அப்பாவுக்கு நிறைய கடன் எல்லாம் இருக்குது, அதனால நீ வந்து என் மருமகள் ஆகவே முடியாதுன்னு ரொம்ப மோசமாக பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஞாபகம் வருது. இனிமேல் வந்து அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படுறதை விட இப்போ புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பா. அதே நேரத்தில் அவளுடைய ஃப்ரெண்டுக்காரி வந்து வீட்டுக்கு வரா. எப்படி இருக்க, இப்போ எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அக்கறையாக விசாரிக்க நம்ம ஹீரோனி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறா. அதை கேட்ட அவள் ஃப்ரெண்டுக்காரி எனக்கு தோணுது நீ வந்து லின்னுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனை நீ மறந்துட்டு உன் வாழ்க்கை முன்னாடி நீ கொண்டு போன்னு சொல்லிட்டு அட்வைஸ் சொல்லுவா. அதே நேரத்தில் ஹீரோ வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்து அவள் ஃப்ரெண்டுக்காரி இருந்துக்கிட்டு செம்ம ஷாக் ஆகிடுறா. என்னடி இது, லீ இங்கே தான் இருக்கானா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையடி சொல்லிட்டு கலாய்க்கிறா. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெடியாக இருப்பான். நான் வந்து கம்பெனிக்கு போகிறேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் அனுப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்காரி ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறா, சரி இப்போ வந்து உண்மையை சொல்லி நீங்கள் 2 பேருக்கும் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டுக்காரி போனதுக்கு அப்புறம் ஹீரோனி தனியாக உக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பா. நான் வந்து யாரை சூஸ் பண்ணணும், என்னை உண்மையாகவே காதலிக்கிற லின்னவா இல்லை நான் பல வருஷமாக விரும்புகிறேன் அந்த குஸ்டனா சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே குழம்பி போயிருப்பா. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து உள்ளே வரான். ஹீரோனி வந்து அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோனி ஒன்றே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்து மெதுவாக சிரிச்சுக்கிட்டே அதிகமாகலாம் யோசிக்காத, ஒன்று உண்மையாக யார் பார்த்துக்கிறாங்கன்னு மட்டும் நினச்சி பாருன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ நல்லா ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனி கதவு திறந்தா அவளோட வந்து சீனியர் அங்கே வந்திருப்பான். ஹீரோனி வீட்டில் தனியாக இருக்கிறது தெரிஞ்சதுமே அந்த சீனியர் இருந்துக்கிட்டு தப்பாக நடந்துக்கலாம் சொல்லிட்டு ஆரம்பிப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோனி கையை பிரிச்சுக்கிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோனியா பயந்தாலும் தைரியமாக வந்து என் கையை விடுன்னு சொல்லிட்டு கத்துறா. அதோட வந்து ஓங்கி அவனுக்கு ஒரு அறைய விடுறா. ஆனால் அந்த ஆள் விடாமல் ஹீரோனி வந்து வலுக்கட்டாயமாக வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவான். அதே நேரத்தில் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து சாரி, உன்னை வந்து தனியாக விட்டு போந்து ஏன் தப்பு தான், இனிமேல் உன்னை இப்படி ஒரு சுச்சுவேஷனில் எப்பவுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு வருத்தமாக சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோனியை மெதுவாக தூக்கிட்டு போயிட்டு பெட் மேலே உட்கார வைக்கிறான். பயப்படாத, நான் இப்போ உன் கூடவே தான் இருக்கேன், உன்னை யாருமே வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவான். அவன் கோட்டை கட்டி அவளுக்கு வந்து மேலே போத்தி விடுறான். இனிமே நீ சேஃபாக இருப்ப, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுப்பான். ஹீரோ இவ்வளோ கேரிங்காக பார்க்கறத பார்த்து
பார்த்து நம்ம ஹீரோனுக்கு வந்து அவன் மேலே கொஞ்சம் காதல் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ இந்த கெட்ட நினைப்பெல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயத்த மட்டும் நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு ரூம் கதவை மூடிட்டு வந்து அதே நேரத்தில் ஹீரோ சூடாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு அவகிட்ட வருவான். அவனோட காயம் வந்து சீக்கிரமாக சரியாகணும்னு சொல்லிட்டு ஒரு சத்தான ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொண்டு வருவான். அவளை பாசமாக கவனிச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு உடம்பு சீக்கிரமாக குணமாகணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தயக்கத்தோடு ஹீரோனை பார்த்து நம்ம 2 பேருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், எல்லாரும் வந்து உன்னை என்னோட வருங்கால ஒய்ஃப்னு சொல்கிற மாதிரி எனக்கு அந்த உரிமை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் ஹீரோ நீ எந்த முடிவுக்கும் ரெடியாகவே இல்லை. அதே நேரத்தில் இருந்து இந்த குஷ்டங்கிட்ட இருந்து ஃபோன் வருது, என்ன முடிவு பண்ணியிருக்கு, என்னை வந்து மீட் பண்ண போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் ஹீரோனி கோவமாக என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறா. ஆனால் குஷ்டன் இருந்துக்கிட்டு தொடர்ந்து கட்டாயப்படுத்துறதுனால கடைசியாக வந்து அவனை போயிட்டு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவன்கிட்ட போகிறா. அப்போ அவன் இருந்துக்கிட்டு ஒரு ஷாக்கான விஷயத்தை வந்து சொல்கிறான், நான் இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சீக்கிரமாகவே எங்கள் நிச்சயதார்த்தமும் நடக்க போகுதுன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோனி வந்து அமைதியாக இருந்தாலும் அடுத்த நிமிஷமே வந்து அவன் சொன்ன வார்த்தை வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் வேறு பொண்ணு கூட இருந்தாலும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை வந்து என்னை கூட வச்சுப்பேன்னு சொல்கிறான். என்னோட வாழ்க்கையிலே நீயும் இருக்கணும்னு சொல்லுவான் வெக்கமே இல்லாமல். அதை கேட்டு நம்ம ஹீரோனிக்காக செம கோவம் வந்துடும். கல்யாணம் ஒருத்தியோட வாழ்க்கை இன்னொருத்தியோடுவான்னு சொல்லிட்டு இவ்வளோ கீழ்த்தனமாக யோசிப்பான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து அவள் கோவப்படுவாள். ஆனால் அவன் இருந்துக்கிட்டு அந்த லின் இருந்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் வந்து வெளியேறான். உண்மையிலே வந்து உன்னை அவன் காதலிக்கலை, நீ காலேஜ் டைமில் இருந்து என்னை விரும்பியிருக்க, அதனால வந்து இது உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு நல்ல மாதிரி காட்டிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் ஹீரோவும் அங்கே வந்துடுறான். அப்போ ஹீரோ வந்து அவனை பார்த்து என் லவர்கிட்ட இருந்து தூரமாக இருன்னு சொன்னேன் இல்லை, அவள் என்ன தான் லவ் பண்ணுறா உன்னை இல்லைன்னு சொல்லுவான். அதோடு வந்து உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வருவோம், அப்போ வந்து யார் யாரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கே புரியும்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து கூட்டிகிட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுமே ஹீரோனி கிட்டே நீ வந்து அவனை மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளுக்காகலாம் உன் வாழ்க்கை வந்து கெடுத்துக்க வேணாம், நீ வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அவனுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போவாங்க. அப்போ ஹீரோனி வந்து ஹீரோ கூட வரதை பார்த்து அவன் இருந்துக்கிட்டு முகமே மாறி போகுது. உடனே வந்து ஹீரோனி எல்லாரும் முன்னாடி வந்து நான் இன்றைக்கே தெளிவாக சொல்லிடுறேன், இனிமேல் வந்து உன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வேணாம், என் மனசில் உனக்கு இடமே இல்லைன்னு சொல்லிடுறா. நீ கூப்பிட்டனால தான் வந்தேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம், ஒரே கிளாஸ்மேட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி இதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறா. அதை கேட்டதுமே அவனுக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. அதே நேரத்தில் எனக்கு வரப்போகிற மாமனார் இருந்துக்கிட்டு பண்ண ஃபோர்ஜரி எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து அவனுடைய வரப்போகிற மாமனாரை வந்து கைது பண்ணிடுறாங்க. அதை பார்த்து அவனுடைய வரப்போகிற ஃபியான்சி இருந்துக்கிட்டு பதறி போயிடுறா. அப்போ அவனை பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க, எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க சொல்லிட்டு கெஞ்சுவா. ஆனால் அவன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியுமா, உடனே போலீஸ்கிட்ட எனக்கு இவங்களுக்கு யாருன்னே தெரியாது, இவங்க பண்ண விஷயத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுவான். அதை பார்த்து ஹீரோனிக்கு இவன் உண்மையான குணத்தை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுக்கார இருந்துக்கிட்டு ஹீரோவை பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு ஹீரோனி வந்து அவனை நிறுத்தி போதும், ஒரு வார்த்தை பற்றி ஒரு கொத்தி தப்பாக பேசினா அவ்வளோதான் சொல்கிறான், அதுக்கப்புறம் நீ இது எல்லாமே நீ பண்ண தப்புக்கான தண்டனை தான், இனிமேல் வந்து என்னோட பேர் உன்னோட பேர் யாருமே சேர்த்து வச்சு பேச மாட்டாங்க, நம்ம 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப்பே போய் முடிஞ்சு போச்சு, ஸோ அதனால வந்து ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுவா. வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டே அமைதியாக நடந்துக்கிட்டே வருவான். அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு நீ எதுக்கு எதுவுமே பேசவே மாட்டேங்கிற, என் மேலே ஏதாச்சும் கோவமா, நான் ஏதாச்சும் கெட்ட மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் ஹீரோனி வந்து இல்லைனால அப்படிலாம் எதுவும் நினைக்கலன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு பெரிய ரகசியத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி போலீஸ் கைது பண்ணிட்டு போனானே அந்த ஆளோட வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பிஸ்னஸ் டீல் பேசினேன், ஆனால் வந்து அவன் நடந்துக்கிட்ட விதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் வந்து அந்த டீலை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவனுடைய பொண்ணு வந்து என் ரூமுக்கு அனுப்பி வச்சான். அது மட்டும் இல்லாமல் என்னோட ட்ரிங்க்ஸில் வந்து போதை மருந்து கூட கலந்துட்டான். அந்த அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து அவங்க வலையில் சிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் நீ தான் வந்து என்னை வந்து அங்கே காப்பாற்றினேன், அதனால நான் வந்து அந்த சதியிலிருந்து நான் வந்து தப்பிச்சேன், நீ வரலன்னா அவங்க என்னோட ஃபோட்டோ வீடியோ எடுத்து என்னை மிரட்டி அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கியிருப்பாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோனிக்கு அப்போ தான் உண்மை புரிய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோவை பார்த்து என் வாழ்க்கைக்கு வந்தது ரொம்பவே நன்றின்னு சொல்லுவாள். அதே நேரத்தில் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் வீட்டில் வந்து ஒரு பெரிய சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அவளுக்கு வரப்போகிற ஃபியான்சி இருந்துக்கிட்டு கோவத்தில் என்னுடைய அப்பன் தான் உனக்கு இவ்வளோ எல்லாம் ஹெல்ப் பண்ணார், அவரால் நீ வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்குமான்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனால் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு, சீக்கிரமாக இதை நிறுத்திடலாம், நம்ம பையனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி வந்து வேறு பொண்ணை வந்து பார்க்கலான்னு சொல்கிறா. அதை கேட்ட அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு பயங்கர கோவம் வந்து ஓங்கி அவனுக்கு ஒரு அறிய விடுறா. எங்கள் அப்பா உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாரு, இப்போ வந்து அவருக்கு பிரச்சனை வந்த உடனே ஹெல்ப் பண்ணாமல் என்னை விட்டுட்டு போகிறீங்களா, உங்களை மாதிரி சுயநலக்காரன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஆனால் ஹீரோயினி வந்து உடனே வந்து அதை விலகி விட்டுருவா. ஏன்னா வந்து அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அவள் வந்து ரெடி பண்ண அந்த டிசைன் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் வந்து அப்ரூவாக கிடைக்கல.
அது ரெடி பண்ணால் மட்டும்தான் வேலை ஆரம்பிக்க முடியும். ஆனால் வந்து அந்த அப்ரூவ் வேணும்னா தடுக்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் தான். ஹீரோயினி வந்து பழி வாங்கணும்னு நினச்சி அவளோட ப்ராஜெக்ட் வேணும்னே அப்ரூவ் பண்ணாமே நிறுத்தி வச்சிருக்கான். ஹீரோயினி ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணால் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு ஒரு மோசமான கண்டிஷன் வைக்கிறான். நீ என்னுடைய லவராக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி முட்டி போட்டு 3 தடவை மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நான் வந்து சைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு திமிரா பேசுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோயினி கோவத்தில் வேணும்னே என்னை வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவனும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படி தான், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சவால் விடுவான். அதே நேரத்தில் வந்து அந்த கம்பெனியோடைய பெரிய டைரக்டர் அங்கே வந்துடுவாங்க. அப்போ வந்து பேசுறது வந்து அவங்களும் கேட்டுருவாங்க. அப்போ அவன் இருந்துக்கிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கோவமாக கேட்பாங்க. அப்போ அவன் இருந்து சமாளிக்க பார்ப்பான். சரி இது எல்லாமே போய் இவன் என் மேலே பை போடுறான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஹீரோனி வந்து அமைதியாக இருந்துக்கிட்டு நான் பொய் சொல்லலை சார் சொல்லிட்டு அவன் ரெக்கார்டு பண்ணதை எடுத்து காட்டுறா. இவன் பேசுறது ஒவ்வொரு வார்த்தையும் இதில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறா. அந்த டைரக்டர் வந்து அந்த ரெக்கார்டு வந்து கேட்டதுமே அவனை மேலே பயங்கர கோவப்படுறாங்க. இந்த கம்பெனியில் வேலை ஒழுங்காக செய்யணும்னா செய், இல்லைனா வந்து இப்போவே ரிசைன் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கார ஹீரோனி கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ப்ராஜெக்டில் வந்து சைன் பண்ணிடுறான். அதனால வந்து ஹீரோனி ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் ஆகிடுது. ரொம்ப சந்தோஷத்தில் ஹீரோனி வெளியே வரா. வெளியே வந்து நம்ம ஹீரோ அவளுக்காக காத்துக்கிட்டே இருப்பான். ஹீரோனி சந்தோஷமாக ஹீரோ கிட்ட வந்து தேங்க்யூன்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் மட்டும் போதாது ஒரு கிஸ் கொடு சொல்லி கேட்பான். ஹீரோனி முதல்ல வெக்கப்படுவா. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மால்லேருந்து வெளியே வருவாங்க. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து ஒருத்தன் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டே இருப்பான். அது வேறு யாரும் இல்லை, ஹீரோனுடைய அப்பா தான். ஹீரோ கூட வந்து ஹீரோனி சுத்தத்தை பார்த்ததுமே நம்ம பொண்ணு ஒரு பெரிய பணக்கார சிஓ வந்து பிடிச்சாலேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்து போகிறேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோனி சரி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்புவா. அதுக்கப்புறம் ஹீரோடைய அஸ்டன் இருந்துக்கிட்டு மேடம் வாங்க உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு காருக்கு கூட்டிகிட்டு போவான். இதெல்லாம் தூரத்தில் இருந்த பார்த்து அவங்க அப்பா இருந்துக்கிட்டு உடனே அவளை தேடி போகிறாரு. அவளை பார்த்ததுமே நான் அவனுடைய அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, தங்கச்சிக்கு பணம் தேவை, ஒரு 5 கோடி ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோனிக்கு வந்து கோவத்தில் அவள் என்னோட சொந்த தங்கச்சியே இல்லை, சித்தி பொண்ணு, எனக்கு அவளோட எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறா. அதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு செம கோவம் வந்துடும். உடனே ஹீரோனி வந்து பல வருஷமாக மனசுக்குள்ளே வச்சிருந்த வேதனை எல்லாமே வந்து வெளியே கொட்டிடுறா. அம்மா விட்டுட்டு வேறு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க கூட குழந்தை கூட பெற்றுக்கிட்டீங்க, இப்போ வந்து என்கிட்ட வந்து உரிமை பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. என் அம்மாவை உங்களுக்கு ரொம்பவே நாளைக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால வந்து நான் இனிமேல் வந்து உங்கள் பொண்ணும் கிடையாதுன்னு சொல்லிடுறா. இதை சொல்லும்போது பழைய விஷயம் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட அம்மா வந்து ரொம்ப மோசமான நோயால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட பணம் இல்லாமல் அம்மாவும் பொண்ணும் கஷ்டப்பட்டப்போ அவங்க அப்பா இருந்துக்கிட்டு வேறு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வேணும்னே வந்து நிறைய பிரச்சனை வந்து உருவாக்கிட்டே இருப்பான். அது எல்லாமே ஹீரோனி வந்து நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டமாக அழ ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி வழக்கம் போல் வந்து வேலைக்கு கிளம்புறா. ஆனால் வந்து அங்கே வந்து அவளுக்கு நிம்மதியே இல்லை. அவளோட அப்பா மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து எல்லாருமே கூப்பிட்டு நான் வளர்த்த பொண்ணு இப்போ வந்து என்னை பார்த்துக்கவே மாட்டேங்கிறா, எனக்கு காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நாடகம் போட ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வந்து பணம் தராதனால அவன் வந்து ரவுடிங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் பிஸ்னஸ் ட்ரிப்பு முடிச்சு நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே அவங்க அப்பங்கார் இருந்துக்கிட்டு நான் தான் உங்களுடைய வருங்கால மாமனாருன்னு சொல்லிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுப்பான். பணத்தை எப்படியாவது சொல்லிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது ஹீரோவை பார்த்து மாப்பிள்ளை எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணால் போதும், 5 கோடி ரூபாய் பணம் மொத்தம் கொடுத்தா போதும், வாங்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோனி வந்து வேணாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தடுப்பா. ஆனால் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு விடாமல் என் பொண்ணு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா என்ன தப்புன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் பேசுவான். அதை கேட்ட ஹீரோக்கு செம கோவம் வந்துடும். உடனே வந்து அவனுடைய செக்யூரிட்டிங்களை கூப்பிட்டு இவங்களை இங்கேருந்து வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து அங்கேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட அமைதியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ நீ ரொம்பவே சோகமாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஏன் இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படியே கஷ்டம் எப்பவுமே இருக்காது, நான் காலம் போக போக எல்லாமே மாறிடும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவான். அந்த வார்த்தை கேட்டதுமே ஹீரோனிக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிஸ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனிக்கு ஒரு விஷயம் வந்து நல்லாவே புரியும். ஹீரோ வந்து என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சந்தோஷமாக மாற ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நினைப்பாள். நெக்ஸ்ட் மார்னிங் வீட்டில் எல்லாம் பொருள் அங்கங்கே இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அவளை காரில் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறான். வழியில் போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபோனில் பேசுறது வந்து ஹீரோனி வந்து கேட்குறா. ஃபோனில் ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு பிளைண்ட் டேட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி கேட்குது. அதை கேட்டு ஹீரோனி இருந்துக்கிட்டு இது கண்டிப்பாக ஹீரோவுடைய அம்மா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கொஞ்சம் வந்து பொறாமப்படுறா. கம்பெனி போனதுக்கப்புறம் இன்னொரு ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். லின் ஃபேமிலியும் மேங் ஃபேமிலியும் வந்து கல்யாணம் நடக்க போகுது. 2 பேரும் வந்து பெரிய பணக்கார ஃபேமிலினால இந்த கல்யாணம் எல்லாருமே வந்து பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அதோட வந்து கம்பெனியில் வந்து புதுசாக இந்த மேங் இருந்துக்கிட்டு வருவா. அவள் வந்து ஹீரோனி கிட்ட வந்து மீட் பண்ணி உன்னோட வேலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுவா. இந்த மேங்கு ஹீரோனியை பார்த்து திமிரா பேச ஆரம்பிக்கிறா. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் சரி, ஹீரோ வந்து எப்பவுமே என்கிட்ட இருந்து நீ பறிக்கவே முடியாது, உங்கள் குடும்ப பேக்ரவுண்டே சரியில்லை, ஆனால் எங்கள் 2 ஃபேமிலி வந்து ஒரே அந்தஸ்தில் இருக்கும்,
அதனால் வந்து கண்டிப்பாக அவனுக்கு சரியான ஜோடி நான் தானே சொல்கிறேன். அதை கேட்ட ஹீரோனி இருந்துக்கிட்டு ஒருத்தரோட மதிப்பு வந்து அவங்க ஃபேமிலியில் இல்லை, அவங்க குணத்தில் தான் இருக்குது சொல்லிட்டு எல்லாரும் மனுஷங்க தானே சொல்கிறா. அந்த பதில் கேட்ட மெங்க இருந்துக்கிட்டு சுத்தமாக பிடிக்கல. கோவத்தில் ஹீரோனி வந்து ஃபைலில் கொடுத்ததை தூக்கி போட்டுடுறா. என் வழியில் வந்து நீ இன்னைக்கு கொடுக்க நிற்காத, ஹீரோ வந்து என்னை யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறா. ஹீரோனி எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஈவினிங் வந்து வழக்கம் போல் ஹீரோனியை கூட்டிகிட்டு போக வரான். அவன் வந்து சோகமாக இருக்கிறத பார்த்து ஹீரோ வந்து என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோனி வந்து நீங்கள் மெங்க கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது எதுக்கு என்கிட்டயே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் ஹீரோனிக்காக வந்து அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய இருப்பான். ஆனால் ஹீரோனி வந்து மனசுக்குள்ளே வேற கதை என்ன ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எனக்காக இவ்வளோ அக்கறையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, நாளைக்கு வந்து அந்த மெங்கு தான் கவனிச்சுப்பான்னு சொல்லிட்டு அவள் நினச்சிக்கிட்டு இருப்பா. ஹீரோனி சொன்னதெல்லாம் கேட்டு ஹீரோ இருந்துக்கிட்டு சிரிக்கிறா. அடுத்த நிமிஷமே வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு பெட்ரூமுக்கு தான் போகிறான். அவங்க வந்து ஹீரோனி வந்து பதறி போயிட்டு என்ன பண்ணுறீங்க, எதுக்கு என்னை தூக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே ஹீரோனி தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து ஹீரோ வந்து அவகிட்ட மெதுவாக வந்து சொல்கிறான், என் வாழ்க்கையில் ஒரே ஒரு காதலி மட்டும்தான் இருக்கா, அது ஒன்று தவிர வேறு எந்த பொண்ணுக்கு என் மனசில் இடமே இல்லைன்னு சொல்லுவான். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது நீ மட்டும்தான் சொல்லிட்டு மனசில் இருந்த உண்மை எல்லாமே சொல்லிடுறான். அதை கேட்ட ஹீரோனிக்கு வந்து அவன் சொன்னது எல்லாமே புரிஞ்சுக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக அவனை ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் கொடுப்பா. ஸோ அன்றைக்கி நைட் 2 பேரும் இன்டிமெண்ட்டாக இருந்துருவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதனால வந்து உடனே வெட்டிங் கிஃப்ட் எல்லாம் அனுப்பிடுன்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டால் அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் சிரிச்சுக்கிட்டே நீ காதில் சீரியஸாக விழுந்துட்டு போகலன்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். அதே நேரத்தில் வந்து ஹீரோனி அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து ஷாப்பிங் தான் போகிறா. எதிர்பாராத விதமாக அவங்க ஹீரோடைய அம்மா வந்து மீட் பண்ணுறா. அப்போ ஹீரோனி இருந்துக்கிட்டு பார்த்ததுமே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு வரப்போகிற மருமகளை இப்படி மீட் பண்ணியிருக்கேன், வாங்க சேர்ந்து நம்ம போயிட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு உக்காந்து சாப்பிட முடிவு பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் உக்காந்து இருந்த நம்ம ஹீரோடைய அம்மா இருந்துக்கிட்டு ஹீரோவையும் நீயும் இங்கே வான்னு சொல்லிட்டு அவன் பையனை வந்து கூப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே அம்மா இவ தான் ஜியா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, ரொம்பவே டேலண்டான டிசைனர் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோனி இருந்துக்கிட்டு கொஞ்சம் வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா இருந்துக்கிட்டு பாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் வந்து நடுவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் பையன் உண்மையாகவே ஒன்று தான் காதலிக்கிறான்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த மெங்க ஃபேமிலி கூட கல்யாணம் பேச்சு நான் நிறுத்திட்டேன், இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னை மன்னிச்சிடு, அவன் கல்யாணத்துலேருந்து தப்பிக்க தான் போய் சொல்கிறான்னு நினச்சேன், நீ உண்மையாகவே வந்து அவனை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. அதை கேட்ட ஹீரோனி இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் ஹீரோனி ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து வா என் கூட வரணும், நான் சொல்கிற வேலை எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த ஆரம்பிப்பான். ஹீரோனி பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறா. அதே நேரத்தில் வந்து ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனை பார்த்த உடனே கோவத்தில் யாருடா நீ எனக்கு ஃபியான்சி கூட தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அதை பார்த்து அவன் இருந்துக்கிட்டு பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் யாருமே ஒன்று எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவான். ஹீரோனியை மிரட்டிட்டு போன அந்த ஆள் இருந்துக்கிட்டு அதோடு நிறுத்தாமல் ஹீரோனிக்கு தெரியாமல் ஹீரோனி லேப்டாப்பை திருட்டி அதில் இருந்த ஃபைல் எல்லாமே மாற்றி வச்சிருப்பான். ஹீரோனி எதுவுமே தெரியாமல் அவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்பன்னு பார்த்து கம்பெனியில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஹீரோனி வந்து கம்பெனியோட டிசைனை திருடிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி போட ஆரம்பிப்பாங்க. அதை கேட்ட ஹீரோனி வந்து ஷாக் ஆயிடுறா. நான் வந்து அப்படிலாம் எதுவுமே செய்யலை, இது பொய்ன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆனால் யாருமே வந்து அவள் பேச்சு கேட்காம ரெடியாகவே இல்லை. இன்னும் பொய் சொல்லாத, உன்னை இப்போவே வந்து வேலையிலிருந்து தூக்கிடுவோம், அது மட்டும் இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த முழு டிசைன் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து உன்னை பிளாக் லிஸ்ட்டில் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. நீ வந்து கம்பெனியோட பேரை கெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவளை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயம் வந்து உடனே ஹீரோ கிட்ட போய் சேருது. சார் மேடம் மேலே கம்பெனியில் எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துகிறாங்க, கம்பெனி டிசைனை வந்து திருட்டாங்கன்னு சொல்லிட்டு பழி போடுறாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோ இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கம்பெனி தான் போகிறான். அங்கே உள்ள வந்துமே அங்கே இருந்தவங்கெல்லாம் எல்லாம் பாஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, பிரச்சனை நாங்கள் வந்து ஏற்கனவே பாதி வந்து சரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான் என்னத்தை சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கேட்பான். ஹீரோனி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தைரியமாக பேசுகிறா. இந்த டிசைனை முழுக்க என்னுடைய உழைப்பால் உருவாக்குனது, நான் உருவாக்குன டிசைனை நானே எதுக்கு திருட போகிறேன்னு சொல்லிட்டு கேட்பா. அந்த நேரத்தில் வந்து ஹீரோனிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது நம்ம ஹீரோ தான். அவன் கோவத்தில் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு, என்னுடைய ஆளை மிரட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் ஹீரோனியை பார்த்து நீ எதுக்கும் பயப்படாது, என்ன நடந்தாலும் நான் உன் பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லுவான். அதோடு இல்லாமல் ஹீரோ வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறான், உண்மையான குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கல, யார் இதை வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே நான் வந்து கேஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே வந்து அந்த அசிஸ்டண்ட் வக்கீலை அனுப்பி லீகல் நோட்டீஸையும் வந்து எல்லாருக்கும் வந்து காட்டுறேன். அதை பார்த்த உண்மையான குற்றவாளி வந்து பயத்தில் நடங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்து ஹீரோனி லேப்டாப்பை ஷேக் பண்ணி கம்பெனியில் வந்து ஃபைல்லாம் திருடி எல்லா பழியும் வந்து ஹீரோனி மேலே போட்டதே அவன் தான். ஆனால் ஹீரோ வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஹீரோனி வந்து காப்பாற்றிடுறான். கடைசியில் அந்த திருடன் வந்து மாட்டிக்கிறான். இதுக்கு பின்னாடி இருந்தது வேறு
யாரும் இல்லை, இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் தான். ஹீரோனி மேலே பழி போட்டு ஹீரோ வந்து அவகிட்ட இருந்து பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து அவள் அழுதுகிட்டே என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் போட்டிருந்தான். ஆனால் அவன் பிளான் எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ இருந்துட்டு ஹீரோனி கிட்ட அவனுடைய லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோனையும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு சொந்தமாக ஒரு டிசைனர் ஸ்டூடியோ வந்து ஆரம்பிக்கணும், அதுதான் என்னுடைய பெரிய கனவுன்னு சொல்கிறா. ஸ்டூடியோ வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் இருக்குது, ஆனால் அதை நடத்துறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா. அதை கேட்டு ஹீரோ இருந்துக்கிட்டு அதுக்காக நீ எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, ஸ்டூடியோ வாங்குறதுல இருந்து முதலீடு பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், நீ பெரிய டிசைனர் வந்தால் அதுவே எனக்கு போதுன்னு சொல்லுவான். எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்பான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனை வந்து ஒரு புது இடத்து தான் கூட்டிகிட்டு போகிறான். அது வந்து ஒரு அழகான ஸ்டூடியோவை காட்டி இதுதான் உன்னுடைய புது ஸ்டூடியோ, என்னோட கம்பெனிக்கு பக்கத்தில் தான் இருக்குது, உனக்கு எப்போ ஹெல்ப் வேணாலும் நான் உடனே வருவேன்னு சொல்கிறேன். அதை கேட்டு ஹீரோனி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அவள் சந்தோஷமாக வந்து கனவு நனவாக்குற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாள். இன்னும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இன்வெஸ்டர் இல்லாமல் ஸ்டூடியோ வந்து நடத்த முடியாது. அந்த விஷயம் வந்து ஹீரோவுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுமே எனக்கு வரப்போகிற மருமக வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு சரி அவளுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு ஹீரோனை 10 பேருமே பேசுகிறாங்க, இந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறா பாருங்க, நம்ம பையன் வந்து சரியான பொண்ணு தான் சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோனி கிட்ட உன் ஸ்டூடியோ ரொம்ப வெற்றியாகணும்னு சொல்லிட்டு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட சேர்ந்து பெரிய எம்ப்ளாயிங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் இவ தான் எனக்கு வரப்போகிற மருமக பெருமையாக பேசிக்க ஆரம்பிப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து ஹீரோனி இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹீரோடைய ஃபேமிலி இருந்துக்கிட்டு என்ன உண்மையாகவே அவன் மருமகளை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. இது எல்லாமே தெரிஞ்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு வரி எறிய ஆரம்பிக்குது. இவளோட ஸ்டூடியோவை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் வந்து ஸ்டூடியோவுக்கு பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வரது பார்த்து அவன் அப்படி ஷாக் ஆகிறான். என்னடா நான் போடுற ஒவ்வொரு பிளானும் இவன் கெடுக்கிறானே சொல்லிட்டு அவன் வந்து கடுப்பாகிறான். உடனே இன்னொரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். ஹீரோனியோடைய அப்பாவையும் அவள் சித்தி பொண்ணையும் வந்து ஸ்டூடியோக்கு அனுப்பி வைக்கிறான். அவங்க 2 பேரும் மறுபடியும் வந்து ஹீரோனி கிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் தங்கச்சிக்காரி இருந்துக்கிட்டு ஹீரோவை பார்த்ததுமே ஆனால் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும், அதுவும் இவ்வளோ பணக்காரனா, இவன் வந்து அவனுக்கு கிடைக்கவே கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் வந்து ஹீரோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் ஹீரோனுடைய அப்பாவையும் அந்த பொண்ணையும் வந்து வெளியே போக சொல்லிடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துக்கிட்டே நீ உன் அக்காவை விட்டுட்டு நீ தான் வந்து அந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு வந்து அவங்க அப்பா பிளான் வந்து போகிறது நல்லாவே புரியுது. அதே நேரத்தில் வந்து ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு ஒரு அழகான வழியில் எடுத்துக்கிட்டு ஹீரோனி கிட்ட வராங்க. இது எங்கள் குடும்ப பாரம்பரிய நகை, இனிமேல் வந்து இது உன்னோடு தான் இருக்கணும், ஏன்னா வந்து இப்போ நீ எங்களோட மருமகன்னு சொல்லிட்டு பாசமாக கொடுப்பாங்க. அதே நேரத்தில் ஹீரோனுடைய அந்த தங்கச்சி இருந்துக்கிட்டு அங்கே வந்துடுறா. அக்கா நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், கொஞ்சம் எனக்கு பணம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய அம்மா கிட்ட வந்து நல்ல மாதிரி நடிக்க பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் அவங்க யாருமே நம்பவெல்லாம் ரெடியாகவே இல்லை, அவங்க பேசுறதை யாருமே பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. அதே சமயத்தில் ஹீரோவுடைய அப்பா இருந்துக்கிட்டு உள்ளே வந்து என்னோட பொண்ணு உங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதனால எங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணுமே சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு நான் உங்கள் பொண்ணுக்கு வந்து ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறதுக்கு 15 கோடி ரூபா வந்து முதலீடு பண்ணியிருக்கோம், அதே வந்து வரதட்சணை நினச்சிக்கோங்க, உண்மையாகவே உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு உரிமை இருந்தால் அந்த 15 கோடி ரூபாய் எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லவே அவங்க அப்பங்கார இருந்துக்கிட்டு அவள் என் பொண்ணே இல்லை, என்கிட்ட எந்த பணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறான். வேறு வழியே இல்லாமல் அவள் பொண்ணுக்காரையும் பின்னாலே ஓடியே போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து இந்த பாய் ஃப்ரெண்டுக்கார ஹீரோனி வந்து வேலையில் பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறான். ஹீரோனி எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து அப்ரூவ் கொடுக்காம வேலை வந்து தடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் இந்த தடவை அவனுடைய பிளான் வந்து நடக்கலை. போலீஸ்க்கும் கம்பெனி டைரக்டரும் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துடுறாங்க. டைரக்டர் செம்ம கோவத்தில் இது கம்பெனி உன்னுடைய சொந்த வீடு கிடையாது, தனிப்பட்ட வேலைக்குள்ளே கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த கம்பெனி உனக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனை போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டும் போது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது பார்த்தா நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோனிக்காக ஒரு ஃபைலை கொண்டு வரான். அதை திறந்து பார்த்து நம்ம ஹீரோனி வந்து ஷாக் ஆயிடுறா. அதில் வந்து ஒரு வீட்டோட டாக்குமெண்ட் வந்து இருக்குது. இந்த வீட்டு வந்து ஹீரோனிக்காக வந்து கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துருப்பான். ஹீரோனி இருந்துக்கிட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவா. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நீ என்னுடைய ஒய்ஃப், உனக்காக இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனே சொல்லிட்டு அவளை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருப்போம்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மா வந்து மீட் பண்ண போகிறாங்க. அந்த வீட்டை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. அதே நேரத்தில் ஹீரோ இருந்துக்கிட்டு ஒரு அழகான நெக்லஸை வாங்கிட்டு வந்தான். ஹீரோனிக்கு வந்து போட்டி விடுறான். மாமியார் வந்து சந்தோஷமா இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குமா சொல்லிட்டு பாராட்டுவாங்க. ஹீரோனை பார்த்து நீ பெரிய டிசைனர் வந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பெரிய பிரம்மாண்டமாக வச்சுப்போம், எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம கல்யாணத்தை வந்து கொண்டாடுவோம் சொல்லியிருப்பான். ஹீரோனிக்கும் அதை வந்து கேட்டு சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனுக்கு ஒரு பெரிய முக்கியமான நாள். அவள் வந்து பல மாதமாக வந்து உழைச்சி அந்த கம்பெனி இருந்துக்கிட்டு இப்போ வந்து பெரிய பெரிய ஆளுங்க முன்னாடி அவள் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறா. முதல்ல வந்து ஒரு சின்ன மீட்டிங் தான் நடக்குது. அங்கேருந்து எல்லாருக்குமே வந்து ஹீரோனி வந்து ஐடியாவும் டிசைனர் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெரிய மீட்டிங் நடக்குது. அது இந்த வாட்டி சின்ன மீட்டிங் எல்லாம் இல்லை, பெரிய பெரிய கம்பெனி ஓனர் எல்லாமே அங்கே வந்திருப்பாங்க.
இருப்பாங்க. ஹீரோயினி வந்து அவளோட டிசைனர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து தைரியமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவளோட ப்ரெசன்டேஷனை பார்த்து எல்லாமே வந்து செம இம்ப்ரெஸ் ஆகி அந்த கம்பெனியில் வந்து முதலீடு செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அதுலேயும் வந்து இந்த லூ குரூப்புடைய பிரசிடென்ட் இருந்துக்கிட்டு ஹீரோயினி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினி ஸ்டூடியோக்கு வந்து வேகமாக வளர ஆரம்பிக்குது. பெரிய பெரிய முதலீடுலாம் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக எம்ப்ளாயிங்கெல்லாம் சேர்றாங்க. சின்ன ஸ்டூடியோ இப்போ கொஞ்ச நாள்லேயே பெரிய கம்பெனியாக மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் ஹீரோ அவளை பார்த்து, பார்த்தியா நீ கனவு கண்ட மாதிரியே இப்போ பெரிய டிசைனராக மாறிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினியும் அழுதுகிட்டே, இதுக்கெல்லாம் உங்களால் தான் முடிஞ்சுது. என்னை நம்பி ஒவ்வொரு நேரத்துக்கும் எனக்கு பக்கத்தில் நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, நீ என்கிட்ட தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுவான். அந்த அழகான தருத்தினால 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் கொடுத்துப்பாங்க. சில நாட்கள் கழிச்சு ஹீரோயினி வந்து அவளுடைய புது ஸ்டூடியோ வந்து இன்னும் அழகாக அலங்கரிக்கிறா. அந்த டிசைனராக வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து சரியான இடத்துக்கு வந்து வைக்கிறா. அவள் வேலையில் வந்து மூழ்கி போயிருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ வந்து அமைதியாக நின்று ரசித்துக்கிட்டே இருப்பான். அதை கவனிச்சு நம்ம ஹீரோயினி சிரிச்சுக்கிட்டு, என்ன அப்படியே என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் வந்து அவளே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படியே ஒரு ஹாப்பிங் எண்டிங்காக இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் பதிலை வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ராமாவோட மீட் பண்ணலாம். பை பாய்.